வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம தனியாக காரத்துக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இதில் சேர்த்து அரைக்கிறது தான். ஒரு 7-8 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் மட்டுமே முழுமையாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருளாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த புதினா, கொத்தமல்லி, மிளகாய் கலவையவும் இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இதே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு மிளகாய் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாடு அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். பிரியாணி அரிசிலாம் எதுவும் சேர்க்கல. நீங்கள் இதை புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், பச்சரிசிலையும் செய்யலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் வெறுமனேவும் இந்த புதினா புலாவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி சேர்த்தும் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்துட்டு நான் பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சமாக நான் மீல் மேக்கர் எடுக்கிறேன். நீங்கள் மீல் மேக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு திரும்ப நார்மல் வாட்டரில் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால நார்மலாக நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ குக்கரில் வைக்கும்போது அதே அளவுக்கு வச்சுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் நான் தண்ணி சேர்க்குறேன். கூடுதலாக ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் சாப்பாடு அரிசியாக இருந்தால். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதித்ததும் ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியவும் சேர்த்து விசில் வச்சா சிம்பிளாக புதினா புலாவ் தயாராகிடும். நீங்கள் பச்சரிசியில் பண்ணுறதா இருந்தால் கூட இதே மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் பச்சரிசிக்கும் 1க்கு 2 டம்ளர் வச்சிங்கன்னா சாதம் குழையாமல் நல்லா அழகாக வரும். நான் இதை ஒரு 4 விசில் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் சாப்பாடு அரிசியில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது சிம்பிளாக புதினா புலாவ் தயாராகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தேவையில்லாமல் அந்த தக்காளி பொறுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த வெஜிடபிள் ரைஸில் புலாவ்லலாம் நம்ம பண்ணும்போது இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டு சாப்பாடையும் ஓரளவு எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.